நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான செய்திகளை மிக துல்லியமாக தொகுத்து வழங்கக்கூடிய இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே நாள் மார்ச் 3ஆம் தேதி என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கறத தேர்தல் டைரி தொகுப்புல தற்போது பார்க்கலாம். தீவிரவாதிகளின் புகலிடமாக பீகார் மாறி வருகிறது என 2014ஆம் ஆண்டு இதே நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நரேந்திர மோடி நிதிஷ்குமாரை கடுமையாக விமர்சித்து பேசியது தனி கவனம் பெற்றது. தீவிரவாதத்தை ஒடுக்க தெற்கு கிழக்கு ஆசியாவில் உள்ள நாடுகளில் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு தேவை என இந்தியா உள்ளிட்ட 7 நாடுகள் கலந்து கொண்டு பிம்ஸ்டெக் 3வது உச்சி மாநாட்டில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். இந்நிலையில் பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த மோடி பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கபடதாரி என்று கடுமையாக விமர்சித்தார். அறைக்குள் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்துவார், அன்பு மழை பொழிவார், ஆனால் பொதுமக்கள் முன்னிலையில் கைகுலுக்குவதற்கு பயப்படுவார் என கூறினார். இதில் ஒருபடி மேலே போய் நிதிஷ்குமாரின் கபட நாடகத்தை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் கூறியிருந்தார். மாநில அரசின் வாக்கு வங்கி அரசியல் காரணமாக பீகார் தீவிரவாதிகளின் புகலிடமாக மாறி வருவதாக மோடி கடுமையாக குற்றம் சாட்டினார். வரலாற்று சக்கரம் சில ஆண்டுகள் வேகமாக சுழன்ற பிறகு அப்போது எந்த நிதிஷ்குமாரை கடுமையாக மோடி விமர்சித்தாரோ அவரது ஐக்கிய ஜனதா தளம் கட்சியோடு தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்திருக்கிறார். இதில் ஒரு விஷயத்தை மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டுமென்றால் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு மாற்றாக 3வது அணி பேச்சு தீவிரமாக நடைபெற்ற போது பாஜக ஐக்கிய ஜனதாதளம் கட்சி கூட்டணி உறுதியாகிவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகித்த ராம்விலாஸ் பாஸ்வான் 2002ஆம் ஆண்டு நடந்த குஜராத் கலவரத்திற்கு கண்டனம் தெரிவித்து மோடி மீது குற்றம் சாட்டி கூட்டணியை உடைத்துக் கொண்டு வெளியேறினார். ஆனால் 2014ஆம் ஆண்டு இதே நாளில் பீகார் பொதுக்கூட்டத்தில் மோடியோடு மேடையில் கைகுலுக்கிக் கொண்டதும் தனிக்கவனம் பெற்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்ப மார்ச் 3ஆம் தேதி என்ன நடந்தது அப்படிங்கறத பார்த்தோம். தற்போது இன்னைக்கு நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான அரசியல் தொடர்பான செய்திகளை இப்ப வர தொகுப்புல பார்க்கலாம். திமுக கூட்டணி ஜீரோ கூட்டணி, நாங்க அமைச்சிருக்கிற கூட்டணி தான் ராஜி கூட்டணி அப்படின்னு பேசி பரபரப்பை கிளப்பியிருக்கிறாரு அமைச்சர் ஆர் பி உதயகுமார். மதுரக்காரங்க எல்லாம் சூதானமான ஆளுங்கன்னு சொன்ன உதயகுமார் விஜயகாந்தும் மதுரக்காரர் தான் அப்படிங்கிறதால கூட்டணி பத்தி நல்ல முடிவை தான் எடுப்பாரு அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம திமுகவும் தேமுதிகவும் எண்ணெயும் தண்ணியும் மாதிரி என்னைக்குமே ஒட்டாதுன்னு பேசியிருக்காரு. ஸ்டாலின் வெளியே வந்து என்ன சொன்னார், நாங்கள் நலம் விசாரிக்க போனோம் அப்படின்னு சொன்னார், அரசியல் பேச போகலை அப்படின்னு சொன்னார். ஆனால் அக்கா பிரேமலதா என்ன சொன்னாங்க, 2 அரசியல் தலைவர்கள் சந்திக்கிற போது நலம் விசாரிப்பும் இருந்தது, அங்கே அரசியலும் இருந்தது என்று அவருடைய முகம் கிளியிற வரையில் உண்மையை வெளிப்பட்டு விட்டது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள். ஆகவே அது வந்து ஒட்டாது, அது வந்து என்னென்னா எண்ணெயும் தண்ணியும் போல அது ஒட்டவே ஒட்டாது. நாட்டில் இருக்கிற ஜாதி கட்சிங்க எல்லாம் போதாதுன்னு புதுசா ஒரு ஜாதி கட்சி வேற தமிழ்நாட்டில் கிளம்பியிருக்கு. இது நாள் வரைக்கும் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் அப்படிங்கிற பேரில் செயல்பட்டு வந்த அமைப்பு இப்ப தமிழ்நாடு செங்குந்த முதலியார் அரசியல் அதிகாரம் அப்படிங்கிற பேருக்கு மாறி இருக்கு. ஏற்கனவே முதலியார் சமூகத்தை முன்னிறுத்தி கட்சி நடத்திட்டு வர ஏசி சண்முகத்தோட புதிய நீதி கட்சிக்கு இந்த புது அமைப்பு சவாலா இருக்கும்னு அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. சட்டசபையில ஜெயலலிதா படத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவங்களோட அதிமுக கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருக்காரு. அதிமுகவுக்கு மக்கள் ஆதரவு இல்லை அப்படிங்கிறதால தான் கூட்டணியை தேடி அலையறாங்கன்னு பேசின தினகரன் எலெக்ஷன் வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க, யாரு ஜெயிக்க போறாங்க யாரு தோக்க போறாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. இது மட்டும் இல்லாம இரட்டை இலை சின்னம் தொடர்பா உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்வேன் அப்படின்னு தினகரன் பேசியிருக்காரு. இரட்டை இலை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல, தேர்தல் ஆணையத்துடைய ஆணை தவறு, அதை வந்து திரும்ப நாங்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலன்னு சொல்லி தான் போட்டோம். திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணோம். தேர்தல் காலத்தில் டிடிவி வந்து எங்கே இருக்குது தேட வேண்டிய சூழ்நிலை வந்து தமிழக அமைச்சர்லாம் சொல்கிறாங்க. தேர்தல் ஆர்கே நகரில் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க சொன்னதெல்லாம் ஆர்கே நகர் தேர்தல் அப்போ அவங்க போட்டு காமிங்க, யார் தேடுற மாதிரி வருவாங்கங்கிறது தேர்தல் முடிவு தெரியும்.
அதிமுகவும் திமுகவும் சரி, இந்த இரண்டு கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள் அப்படின்னு தங்களுடைய கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்க. ஆனா அமமுக தினகரன் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்ப பெரிய கேள்வியா இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பாலிடிக்ஸ் பேசலாமா தொகுப்புல பார்க்க போறோம். கடந்த சில வாரங்களாவே நம்ம காதுல ஒழிச்சிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை அப்படின்னா அது கூட்டணி அப்படிங்கிற வார்த்தை தான். குறிப்பா மெகா கூட்டணி, ஜீரோ கூட்டணி, மேஜிக் கூட்டணி அப்படிங்கிறலாம் நிறைய மாதிரியான வார்த்தைகளும் வாக்கியங்களும் தவழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில மெகா அழிவு கூட்டணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு டிடிவி தினகரன். குறிப்பா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து விடப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுற டிடிவி அதிமுக அமைச்சிருக்கக்கூடிய இந்த மெகா கூட்டணியை மெகா அழிவு கூட்டணி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. குறிப்பா ஜெயலலிதாவுடைய வழியில நடக்காத அதிமுகவும் ஜெயலலிதாவை முற்றிலுமா புறந்தள்ளிய கட்சிகளோட கூட்டணி இப்ப வச்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கூட்டணி முற்றிலுமா மக்கள் விரோத கூட்டணியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அடிச்சு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டிடிவி குறிப்பா முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டு முற்றிலுமா தேர்தலுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற கூட்டணி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விமர்சிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். மரியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, அங்கெல்லாம் மிதிச்சிட்டு இருக்காங்க. அது இதே தெய்வம் அம்மா அவர்களை பற்றிய அவர் மரணத்துக்கு அப்புறம் அவர் நினைவில் கட்டக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோடையும், அவர் சட்டமன்றத்தில் வந்து அவருக்கு படம் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோடையும், தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற தேசிய கட்சியோடையும் அதிமுக கூட்டணி வச்சிருக்குன்னா இன்னைக்கு யார் வயிற்றுல புலி கரைக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும். குறிப்பா அவருடைய வாதம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் நடத்திய ஆட்சியை கிண்டல் செய்து, கேலி செய்து, குற்றம் சாட்டி அவர் மேல அதிகமான அவதூறுகளை எல்லாம் பரப்பின எல்லா கட்சிகளோடையும் இப்ப ஓபிஎஸ் சிபிஎஸ் தலைமையிலான அதிமுக அப்படிங்கிறது கூட்டணி அமைச்சிருக்கு அப்படிங்கிறது அவருடைய முக்கிய பிரதான வாதமா இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது அப்படி என்ன அப்படின்னா, ஜெயலலிதாவுக்கு நினைவு மண்டபம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது நினைவு மண்டபம் அப்படின்னு ஒன்று கட்டுனா அது ஊழலுக்கு ஆன சின்னமா மாறிடும் அப்படின்னு சொன்னது பாமக நிறுவனர் ராமதாஸ். ஆனா இப்ப ராமதாஸ்க்கு குறிப்பா பாமகவுக்கு அதிமுக கூட்டணி ஒதுக்கி இருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 7 தொகுதிகளா இருக்கு. அதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா அப்படிங்கிற இந்த பிரச்சார முழக்கத்தை முன் வச்சு ஜெயலலிதா மிக நேர்த்தியா பாஜகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்தாங்க. ஆனா அதே பாஜகவுக்கு இந்த அதிமுக கூட்டணியில 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை தாண்டி சட்டமன்றத்துல ஜெயலலிதாவை விஜயகாந்த் எந்த அளவுக்கு எதிர்த்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே கட்சி தேமுதிகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அவங்களுடைய கடுமையான உழைப்புகளை சிந்தி எப்படியாவது அவங்கள கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் குறிப்பா தேமுதிக எங்க கூட்டணியில தான் இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கொள்கையை முற்றிலுமா புறந்தள்ளிட்டு வெறும் தேர்தலுக்காகவும் தேர்தல் வெற்றிக்குமாகவும் மட்டும் அமைக்கப்பட்ட இந்த கூட்டணி அப்படிங்கிறது எப்படி செல்லுபடியாகும், சொந்த காசுலே சூனிய வச்சுக்கிறது அப்படின்னு டிடிவி சொல்றாரு. ஆனா டிடிவி தினகரன் இது எல்லாத்தையும் சொன்னாலும் அதிமுக தரப்புல இருந்து அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, குறிப்பா ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அதிமுக ஆட்சியை அம்மா உருவாக்கின ஆட்சியை, அதிமுக ஆட்சியை அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கின ஆட்சியை கவுப்பதற்கு, அழிப்பதற்கு, ரெட்டலை முடக்குவதற்கு தொடர்ந்து செயல்பட்டிருக்காரு டிடிவி தினகரன். அவர் நல்லவரா, யோக்கியமானவரா? குறிப்பா அமைச்சர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை பரப்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் டிடிவி தினகரன் அவர் அமைக்கணும்னு நினைச்ச கூட்டணி எது, அமைந்த கூட்டணி எது, என்ன மாதிரி சூழல் நிலவுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தேர்தல் ஃபீவர்லாம் தொடங்குறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து பாஜக அதிமுகவையும் அமமுகவையும் இணைப்பதற்கான நிறைய விஷயங்களை மேற்கொண்டாங்க. ஆனா அதுக்கு வந்து டிடிவி தினகரன் வந்து பிடி கொடுக்கவே இல்லை. இன்னொரு புறம் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தோழமை கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் கை கொடுக்கறது மாதிரி ஏன் அமமுகவுக்கு யாருமே கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. இந்த கேள்வியை மையப்படுத்தி நம்ம நகரும் போது டிடிவி தினகரனே ஒரு முறை தெளிவா சொல்லியிருந்தாரு, திமுகவை கைவிட்டு காங்கிரஸ் எப்ப தனியா வருதோ, காங்கிரஸ் அப்படி தனியா வந்தா காங்கிரஸோட நான் கூட்டணி வைக்க தயார் அப்படிங்கறத சூசமாகவும் நேரடியாகவும் அங்கேயும் சொல்லியிருந்தாரு. ஆனா இதற்கு வந்து காங்கிரஸ் பிடி கொடுக்கல. இது எங்க நமக்கு தெளிவா வெளிப்படுது அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்தும் போது இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, இது எப்படி ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்த முடியும், இது பாஜகவுக்கு தான் சாதகமா போகும் அப்படின்னு காங்கிரஸையும் திமுகவையும் சாடும் வகையில் டிடிவி தினகரன் பேசியிருந்தாரு. அதாவது காங்கிரஸோட கூட்டணி வைக்க முடியல அப்படிங்கிற விரக்தியில தான் அவர் இப்படி பேசினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த சூழலில் எழுப்ப வேண்டியது இருக்கு. இன்னொரு புறம் நம்ம பார்க்க வேண்டியது
பாமக, மக்கள் நீதி மய்யம், தேமுதிக மாதிரியான கட்சிகளோட டிடிவி தினகரன் அமமுக வந்து குறிப்பா கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்திருக்காங்க அப்படிங்கிற பேச்சுகளும் வந்து அடிப்படுது. இது எதுவுமே சாத்தியப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து டிடிவி தினகரன் இப்போ வந்து தனித்து விடப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு நிலவுது. குறிப்பாக இப்போ எஸ்டிபிஐ கட்சிக்கு மட்டும் ஒரு தொகுதியை ஒதுக்கி அவங்களோட மட்டும் கூட்டணி வச்சிருக்காரு. இந்த சூழலில் நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் பார்த்த மாதிரி தமிழக உளவுத்துறை வந்து சில தகவல்களை அரசுக்கு அப்பப்போ வழங்கிட்டே இருக்கு. தேர்தல் தொடர்பான விஷயங்களை, கள நிலவரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு. குறிப்பாக தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரனுக்கு அதிக வலிமை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் வந்து அதிமுகவோட பாமக கூட்டணி வச்சதால அதிமுக கூட்டணிக்கு செல்வாக்கு கொஞ்சம் குறைந்தே காணப்படுது அப்படிங்கிறதையும் வந்து தமிழக உளவுத்துறை சொல்லியிருக்கிறதா செய்திகள் பரவுது. இது எந்த அளவுக்கு வலு சேர்க்கும், இந்த தேர்தலில் என்ன மாதிரி டிடிவி தினகரனுடைய அணுகுமுறை எந்த மாதிரி இருக்க போகுது, 40 தொகுதிகளிலையும் எப்படி என்ன மாதிரியான வெற்றியை அவங்க எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கலாம். இறுதியாக டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வார்த்தையில் சொல்லுறா மானக்கட்ட கூட்டணியை அமைச்சிருக்காங்க. இன்னொரு குச்சி தான் தெரியும் உங்களுக்கு, திமுக பலமான கூட்டணி, பயில்வான் கூட்டணி. அவங்கெல்லாம் தேர்தலை பாருங்கள், மக்கள் எங்களோட இருக்கிறப்ப, எங்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் 95% பேர் எங்களோட இருக்கிறப்ப நாங்கள் யார்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறோம்? மக்கள் எங்கள் கூட இருக்காங்க. அடுத்ததா தேர்தல் களம் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப சுவாரஸ்யமா ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சிலவற்றை நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கும். அந்த மாதிரி ரொம்ப நம்ம கவனத்தை ஈர்த்த செய்திகள்லாம் என்ன அப்படிங்கிறத இப்ப தேர்தல் ஸ்டண்ட் பகுதியில் பார்க்கலாம். மேடையில தலைவர்களோட பெயர்களை மாத்தி பேசி வம்பள மாட்டிட்டு முழிக்கும் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் இப்ப புதுவிதமான சர்ச்சையில சிக்கியிருக்காரு. திண்டுக்கல் மாவட்டத்துல நடந்த அரசு விழால கலந்துகிட்ட அமைச்சர் சீனிவாசனை அப்பகுதி மக்கள் சந்திச்சு குடிக்கிற தண்ணியில அதிகமா உப்பு இருக்கிறதுனால குடிக்க முடியலன்னு சொல்லி முறையிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்த ஒரு பெண்மணி ஒரு சொம்பு தண்ணிய அமைச்சர்கிட்ட கொடுத்து குடிச்சு பாருங்கன்னு கொடுத்திருக்காங்க. அதை வாங்கி குடிச்ச அமைச்சர் உப்பு அதிகமா இருக்கிறதால உடனே துப்பி இருக்காரு. இத கூட்டத்துல நின்னுகிட்டு இருந்த யாரோ ஒருத்தர் போட்டோ எடுக்க அமைச்சர் அப்படி துப்பின அந்த போட்டோ தான் இப்ப இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, சீக்கிரம் சிஎம் ஆயிடுங்கன்னு சின்ன பொண்ணு ஒண்ணு டிடிவியை பார்த்து சொல்லும் வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. அழகா இருக்கீங்கன்னு சிறுமி சொன்னதும் தினகரனோட முகம் வெட்கத்துல சிவந்து போச்சு. உடனே சிறுமியை கூப்பிட்டு கன்னத்துல அன்பா தட்டி கொடுத்து நன்றி சொன்னாரு தினகரன். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பத்தி ஸ்டாலின் பேசின வீடியோ ஒன்னு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. கிராம சபை கூட்டம் ஒண்ணுல பேசின ஸ்டாலின், ஊழல் செஞ்சாலும் ஜெயலலிதா தனக்கு இருந்த மாஸ் காரணமாகவும் கிளாமர் காரணமாகவும் தான் எந்த பிரச்சனையும் இல்லாம அதிமுக ஆட்சியை ஓட வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பேசினாரு. ஸ்டாலின் ஜெயலலிதாவை மட்டுமில்ல ஒட்டுமொத்த பெண்ணினத்தையே கொச்சைப்படுத்தி விட்டாரு அப்படின்னு அதிமுகவினர் சமூக வலைதளத்துல கொந்தளிச்சுட்டு வராங்க. நிறைய நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான தேர்தல் செய்திகளை இன்றைய தேர்தல் நேரம் நிகழ்ச்சியில பார்த்தோம். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.